இன்னைக்கான நாள் மார்க்கெட் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வீக்கா தான் வந்து இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இங்க அதிகமா வந்து ஏறிடுச்சு. சோ இது வந்து பெரிய ஒரு டிஸ்ரப்ஷன்ஸ் மார்க்கெட்ல கிரியேட் பண்ணிருக்கு. இந்த ஒரு டிஸ்ரப்ஷன்ஸ்னால தான் மார்க்கெட் ஓவராலா வந்து இன்னைக்கு நல்ல வீக்கா வந்து இருக்க போகுது. அப்புறம் வார் சூழ்நிலையுமே இன்னும் வந்து கண்டினியூ ஆயிட்டே வந்து இருக்கு. சோ எல்லாமே டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ பத்தி பார்ப்போம். $100 பர் பேரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிராஸ் பண்ணிருக்கு. $114 பர் பேரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த ஒரு க்ரூட் ஆயில் பிரைஸா வந்து இருக்கு. இது வந்து 2022 ஹையஸ்ட் லெவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. 2022ல இந்த ஒரு பிரைஸ் வந்து வந்தது க்ரூட் ஆயில் பிரைஸ். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதே பிரைஸ் வந்து வந்திருக்கு. மெயினான ரீசன் என்ன இது வரதுக்கு? கண்டிப்பா வெஸ்ட் ஏஷியால நடக்கிற அந்த ஒரு பிரச்சனை தான். யுனைடெட் ஸ்டேட்ஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து இங்க பதில் அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா 90% வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து இங்க இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நம்மளோட இந்த ஒரு இம்போர்ட் பில்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா $167 பில்லியன் வந்து 2025 ஃபினான்ஷியல் இயர்ல $167 பில்லியன் வந்து நம்மளோட இம்போர்ட் பில்லா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $1 ஏறிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா $1 க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறதுனால 16,000 கோடி ரூபாய் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் எடுத்து வைக்கணும் இங்க நம்ம இம்போர்ட்காக பண்றதுக்கு. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ வந்து $30 வந்து ஏறி இருக்கு அப்படின்னா 4.8 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து வைக்கணும் இப்போ நம்ம ஆயில வந்து இம்போர்ட் பண்றதுக்கு. சோ இதனால நம்ம கிட்ட இருந்து டாலர்ஸ் வந்து வெளியே போகும். நம்மளோட ரூபி வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிக்கும். இன்ஃபிளேஷன் வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டடா இருக்கு. இப்போ இந்தியா வந்து இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் வந்து பண்ண போறாங்க? ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க போறதா சொல்லிருக்காங்க. ஆப்பிரிக்கா கிட்டயும் அப்புறம் இங்க சவுத் அமெரிக்கா கிட்ட இருந்துமே இந்த ஒரு ஆயில் வந்து வாங்க போறதா சொல்லிருக்காங்க.